நாமக்கல் மண்டலத்தில் முட்டை கொள்முதல் விலை மேலும் 20 பைசா குறைந்து ₹3.85 விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. வளைகுடா நாடுகளுக்கான ஏற்றுமதி பாதிப்பு போன்ற காரணங்களால் நாளுக்கு நாள் முட்டையின் விலை சரிந்து வருகிறது. கடந்த 7 நாட்களில் மட்டும் 60 பைசா வரை விலை சரிந்துள்ளது. வரும் நாட்களில் முட்டை விலை மேலும் குறைய வாய்ப்புள்ளதாக பண்ணையாளர்கள் தெரிவித்துள்ளனர். காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயிலில் பங்குனி உத்திர திருவிழாவின் 5ஆம் நாளில் 10 தலை கொண்ட கைலாச பீட ராவண வாகனத்தில் சுவாமி எழுந்தருளி வீதி உலா வந்தார். நான்கு மட வீதிகளில் வலம் வந்த ஏகாம்பரநாதரை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கண்டு மனமுருக வழிபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தல்சூர் கிராமத்தில் கிருஷ்ணாஞ்சயநேய சுவாமி கோயிலில் ராமநவமி பிரம்ம தேர் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட தேரை திரளான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர். ஈரோட்டில் பெரியமாரியம்மன் கோவில் திருவிழாவை ஒட்டி முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது. வடையக்கார வீதியில் தொடங்கிய ஊர்வலம் மணிக்குண்டு வழியாக கோவிலை வந்தடைந்தது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். உதகை அருகே முத்தோரை கிராமத்தில் சிறுத்தை நடமாட்டத்தால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். இரவு நேரத்தில் கிராமத்தில் நுழைந்த சிறுத்தை அங்குள்ள சுவர் மீது நின்றிருந்தவாறு இறை தேடி அங்குமெங்கும் நோட்டமிட்டது. சிறிது நேரத்தில் அங்கிருந்து துள்ளி குதித்து ஓடியது. இதனை அறிந்த கிராம மக்கள் சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் சாமுண்டிபுரம் அருகே முறையான அனுமதியின்றி பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 200க்கும் மேற்பட்ட வீட்டு உபயோக மற்றும் வணிக சிலிண்டர்களை அதிகாரிகள் அதிரடியாக பறிமுதல் செய்தனர். எரிபொருள் தட்டுப்பாட்டை பயன்படுத்தி தனியார் கேஸ் ஏஜென்சி ஒன்று கூடுதல் விலைக்கு விற்பனை செய்ய முயன்றது விசாரணையில் அம்பலமானது. மாவட்ட வழங்கல் துறை மற்றும் காவல்துறையினர் நடத்திய சோதனையில் பதுக்கலில் ஈடுபட்ட உரிமையாளரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தளிப்பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனையில் உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட 20 லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் 22 சவரன் தங்க நகைகள், 72 கிராம் வெள்ளிப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. பாலத்தொட்டினப்பள்ளி மற்றும் மருதனப்பள்ளி ஆகிய இடங்களில் நடைபெற்ற இந்த சோதனையில் நிலம் வாங்கவும் நகை விற்பனைக்காகவும் கொண்டு செல்வதாக கூறப்பட்ட போதிலும் போதிய ஆதாரங்கள் இல்லாததால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. யுனெஸ்கோ அங்கீகாரம் பெற்ற உதகை மலை ரயிலை 12,78,000 ரூபாய் வாடகைக்கு எடுத்து ஜெர்மன் நாட்டு சுற்றுலா பயணிகள் 5 பேர் உற்சாகமாக பயணம் மேற்கொண்டனர். 6 ஆண்டுகளுக்கு பிறகு குன்னூர் உதகை இடையே பிரத்யேகமாக இயக்கப்பட்ட எக்ஸ் கிளாஸ் நீராவி என்ஜினில் பயணித்த அவர்கள் பாரம்பரிய சின்னங்களை புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். மேட்டுப்பாளையம் முதல் உதகை வரை 3 நாட்களாக தொடர்ந்த இந்த சிறப்பு பயணத்தில் இந்திய ரயில்களின் சிறப்புகளை ஆவணப்படுத்த ரயில்வே வாரியம் சிறப்பு அனுமதி வழங்கியிருந்தது. சேலம் மாவட்டம் பள்ளப்பட்டி பகுதியில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்ட நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மைக் பழுதானதால் ஆவேசமடைந்த காட்சி வெளியாகியுள்ளது. பிரச்சார வாகனத்தின் மேல் நின்று பேசிக் கொண்டிருந்த போது மைக் வேலை செய்யாததால் கோபத்தில் அதை வாகனத்திற்குள் தூக்கி வீசினார். இந்த தேர்தலில் கதாநாயகனே அதிமுகவின் தேர்தல் அறிக்கைதான் என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்களின் துன்பங்களை நன்றாக அறிந்தவர் எடப்பாடி பழனிசாமி என கூறினார். 10,000 ரூபாய் வழங்கி பெண்களுக்கு குலவிளக்கு திட்டத்தின் அடிப்படையில் 2,000 ரூபாய் மாதம் அனைத்து குடும்ப பெண்களுக்கும் வழங்கப்படும் சொல்லிட்டார். அதையும் ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பிரிஞ்சு வழங்குவோம் சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு கதாநாயகனாக திகழ்வதே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தேர்தல் அறிக்கை. அதை தொகுத்து வழங்கிய எங்க புரட்சி தமிழர் எடப்பாடியா தான் இன்றைக்கு டாப்
மற்றதெல்லாம் தூக்கு. நாகை மாவட்டம் கீழ்வேளூர் அருகே சிறிய சரக்கு வாகனத்தில் சென்ற 20க்கும் மேற்பட்ட இளைஞர்களை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் தடுத்து கீழே இறக்கினர். திருமண சீர்வரிசை ஏற்றிச் சென்ற வாகனத்தில் 20க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் உயிருக்கு ஆபத்தான முறையில் பயணம் செய்த நிலையில் மின்கம்பிகள் மற்றும் மரக்கிளைகளால் விபத்து ஏற்படும் அபாயம் குறித்து எச்சரித்தனர். இனி இதுபோன்ற சாகச பயணங்களை தவிர்க்குமாறு அறிவுறுத்தி அவர்களை அனுப்பி வைத்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அரசு தலைமை மருத்துவமனையில் கடந்த ஒரு வாரமாக சமையல் எரிவாயு தட்டுப்பாட்டால் உணவகம் மூடப்பட்டுள்ளது. இதனால் உள்நோயாளிகளின் உதவியாளர்கள் மற்றும் உறவினர்கள் உணவுக்காக பேருந்து நிலையம் மற்றும் நெடுந்தூரம் அலைந்து திரியும் நிலை ஏற்பட்டுள்ளது. தற்போது டீ, காஃபி மட்டுமே வழங்கப்பட்டு வரும் நிலையில் MP கல்யாணசுந்தரம் நேரில் ஆய்வு செய்து அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். கேஸ் தட்டுப்பாடு நீங்கும் வரை உணவகத்தில் விறகடுப்புகளை பயன்படுத்த அனுமதி வழங்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கைதியின் வங்கிக் கணக்கில் கை வைத்த பெண் அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூரில் கைதி ஒருவரின் வங்கிக் கணக்கிலிருந்து 1,70,000 ரூபாயை தனது நண்பருக்கு பரிமாற்றம் செய்த பெண் உதவி ஆய்வாளர் கவிதா பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். குட்கா வழக்கில் கைதான பாலமுரளி என்பவரின் செல்போன் மற்றும் ரகசிய எண்களை பயன்படுத்தி கூகுள் பே மூலம் இந்த பணப்பரிமாற்றம் நடைபெற்றுள்ளது. புகாரின் பேரில் வடக்கு மண்டல IG அஷ்ரா கர்க் நடத்திய விசாரணையில் குற்றம் உறுதி செய்யப்பட்டதை அடுத்து இந்த அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வேலூர் கோட்டையில் உள்ள ஜலகண்டேஸ்வரர் கோவிலில் ரீல்ஸ் எடுத்து வெளியிட்ட ஜோடி மீது நடவடிக்கை எடுக்க கோரி இந்து முன்னணி சார்பாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. ஜலகண்டேஸ்வரர் கோவில் வளாகத்தில் இளைஞர் ஒருவர் இளம்பெண்ணுடன் சினிமா பாடலுக்கு நடனமாடி ரீல்ஸ் எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார். இதற்கு பக்தர்கள் தரப்பில் இருந்து எதிர்ப்பு எழுந்த நிலையில் இருவர் மீதும் நடவடிக்கை எடுக்க கோரி இந்து முன்னணி சார்பாக வேலூர் வடக்கு காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. 100% வாக்களிப்போம் என்ற தலைப்பில் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் தேர்தல் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. வருவாய்த்துறையினருடன் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் நினைவு கல்லூரி இணைந்து நடத்திய பேரணியில் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். சிலம்பம், கட்டைக்கால், புலிவேடம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளும் அரங்கேறின. வேலூர் மாவட்டம் காட்பாடியில் வீட்டின் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை அடையாளம் தெரியாத நபர்கள் திருடிச் செல்லும் CCTV காட்சி வெளியாகியுள்ளது. உணவக உரிமையாளர் சதீஷ்குமார் தனது வீட்டின் முன்பு இருசக்கர வாகனத்தை நிறுத்தியிருந்தார். திடீரென்று அவரது இருசக்கர வாகனம் காணாமல் போனதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். CCTV காட்சிகளை ஆய்வு செய்ததில் இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் பைக்கை திருடிச் சென்றது பதிவாகியிருந்தது. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே 3 வெவ்வேறு இடங்களில் வாகன சோதனையின் போது 3,70,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. பட்டணம் காத்தான் பகுதியில் 1,00,000 ரூபாயும், தங்கச்சி மடத்தில் 1,56,000 ரூபாய், அச்சுதன் வயல் பகுதியில் 1,14,327 ரூபாயையும் தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். இதனிடையே வேலூர் மாவட்டம் கொசப்பேட்டையில் தவிக மாவட்ட அலுவலகத்திற்கு அருகே அனுமதியின்றி வைக்கப்பட்ட பேனர்கள் மற்றும் சுவரொட்டிகளை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். தொகுதி பங்கீடு குறித்து கூட்டணி கட்சி தலைவரான சசிகலாவுடன் கலந்து ஆலோசித்து விரைவில் அறிவிக்கப்படும் என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் பாமகவின் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு அவர் இவ்வாறு கூறினார். வேட்பாளர் பட்டியல் விரைவில் அறிவிப்போம், விரைவில் வெளியிடுவோம். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே மாயார் சாலையில் வாகனங்கள் செல்லாதவாறு வழிவிடாமல் நடுரோட்டில் அமர்ந்த கரடியால் பரபரப்பு ஏற்பட்டது. முதுமலை வனப்பகுதியில் உள்ள மாயார் சாலையில் உலவி வந்த கரடி நடுரோட்டில் அமர்ந்து கொண்டது. இதனால் ஆங்காங்கே வாகனங்கள் நின்ற நிலையில் சில நிமிடங்களுக்கு பிறகு கரடி வனப்பகுதிக்குள் சென்றது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் பாமகவின் 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியலை வைத்து பசுமை தாயகம் தலைவர் சௌமியா அன்புமணி சுவாமி தரிசனம் செய்தார். வரும் சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றக்கூடிய பாமக 18 தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய நிலையில் முதற்கட்டமாக 3 வேட்பாளர்கள் பெயர் கொண்ட பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியலுடன் அண்ணாமலையார் கோவிலுக்கு தன்னுடைய மகளுடன் வந்த சௌமியா அன்புமணி சுவாமி தரிசனம் செய்தார்.
இதனையடுத்து ஆவடியில் 9 சவரன் எடையுள்ள தங்க நாணயங்களை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். ஆவடியைச் சேர்ந்த விக்னேஷ் பிரபு என்பவர் தனது காரில் அயப்பாக்கம் நோக்கி சென்று கொண்டிருந்தார். இவரது காரை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனையிட்டனர். அப்போது அவரது காரிலிருந்து 18 தங்க நாணயங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இதனையடுத்து உரிய ஆவணங்களை காண்பித்து கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்ட நகைகளை விக்னேஷ் பிரபு திரும்ப பெற்றுக் கொண்டார். மதுரையில் நேர்மையாக செயல்பட்ட தூய்மை பணியாளருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. மதுரையில் குப்பையில் கிடந்த 3 சவரன் தங்கச் சங்கிலியை உரியவரிடம் ஒப்படைத்த தூய்மை பணியாளருக்கு பாராட்டுகள் குவிகின்றன. கொடிக்குளத்தைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற சார்பு ஆய்வாளர் வனராஜாவின் மனைவி ராணி வீட்டு மேஜையில் இருந்த குப்பையை அகற்றும் போது அதிலிருந்த 3 சவரன் சங்கிலியையும் குப்பை தொட்டியில் போட்டதாக தெரிகிறது. தங்கச் சங்கிலி காணாமல் போன நிலையில் மாநகராட்சி சுகாதார மேற்பார்வையாளருக்கு வனராஜா தகவல் அளித்துள்ளார். இதையடுத்து நீண்ட நேர தேடுதலுக்கு பிறகு குப்பையில் கிடந்த தங்கச் சங்கிலியை சுப்பம்மா கண்டறிந்து உரியவரிடம் ஒப்படைத்தார். சுப்பம்மாவின் செயலை மாநகராட்சி அதிகாரிகளும் பொதுமக்களும் பாராட்டினர். பெரம்பலூர் மாவட்டம் செட்டிக்குளம் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலில் 9,21,000 ரூபாயை பக்தர்கள் உண்டியல் காணிக்கையாக செலுத்தியுள்ளனர். 3 மாதங்களுக்கு பிறகு அறநிலையத்துறை உதவி ஆணையர் தலைமையில் உண்டியல் காணிக்கை எண்ணப்பட்டது. 9,21,770 ரூபாய் ரொக்கம், 1 சவரன் தங்கம், 260 கிராம் வெள்ளியை பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியுள்ளனர். திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோயில் ஆடி தேரோட்டம் வரும் 29ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன், SP கருண்கரட் மற்றும் அதிகாரிகள் தேர் கட்டுமான பணிகளை நேரில் ஆய்வு செய்தனர். தேர் சாரம் அமைத்தல், தேர் சிலை பொருத்துதல் மற்றும் அலங்காரங்கள் அனைத்தும் தயார் நிலையில் உள்ளதா என்பதை நேரில் ஆய்வு செய்தனர். தேர்தல் நடத்தை விதிமுறை அமலில் உள்ள நிலையில் விதிமுறைகளை பின்பற்றி தேரோட்ட விழா நடத்துவது குறித்தும் அதிகாரிகளுடன் ஆலோசித்தனர்.